ஹாய் சகோசகீஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹோம் குயின் ஹெப்சிபா ஹெம்மா சேனல். நான் என்னுடைய இன்னைக்கு பைபிள் படித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ குடிக்கணும் போல் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கொஞ்சம் லெமன் இலைங்க, கொஞ்சம் மல்லி விதை, பட்டை, லவங்கம், ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாமே போட்டு அன்றைக்கி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பைசி தோசைக்காக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ரைஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நைட் கிளிப்பிங் எடுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் மார்னிங், அதாவது நேற்று மார்னிங். ஸோ கொஞ்சம் ரவை போட்டு ரவை தோசை மாதிரி அதிலே பண்ணிட்டேன் பையனுக்கு. ஸோ காஃபி கலந்து குடிச்சிட்டு அவனுக்கு வந்துட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் அது மட்டும் அவனுக்கு பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். தென் அரிசியும் ஊற வச்சிட்டேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் தோசை நானும் அது சைட் பை சைடு இப்போ சுட்டு சாப்பிட்டு தான் உண்டு. தோசை சுட்டு வச்சுட்டு அவனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறமா நான் உட்காந்து தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பையன் காலையில் ஏதோ நம்ம செஞ்சுட்டு போயிடுறான். ஸோ இது வந்துட்டு அதான் நேற்று சும்மா ஒரு தேங்காய் சாப்பாடு செய்யலாம் அப்படி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி தயிர் இருந்தது. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த வயிறு ப்ராப்ளம் இருக்குது. காலைல ஏஞ்சிட்டு அவனுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது. ஸோ மோஷன் போகிறது, இரிட்டபிள் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தெரியல. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. அதனால் வயிறுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு சரி நம்ம தயிர் சாதம் செஞ்சுலாம் அதில் தேங்காய் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு ஸோ ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு அவனுக்கு பேக் பண்ணி அவனுக்கு கொடுத்து விட்டாச்சு. இது நேற்று நைட்டு. ஸோ நைட் என்ன பண்ணலாம், டெய்லி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரொம்ப நல்லாச்சு உப்புமா செஞ்சிடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நெய் போட்டு அதனால் கொஞ்சம் நெய் விட்டு அவனுக்கு பிடிக்கும். சரி நேற்று நைட்டு உப்புமாவோட முடித்தேன். சரி நம்மளுக்கும் ஈஸி தானே. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.